ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரோமா கிளாசிக்கல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பி மக்ரோனி. அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத இப்போ பார்த்துடலாம். மேக்ரோனி கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று, சின்ன தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். சால்ட், பட்டர், பெப்பர், வெங்காயத்தாள், ஒரு பூண்டு, குடமிளகாய். ஒரு பேன் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பட்டர் மெல்ட் ஆகணும். பட்டர் மெல்ட் ஆன உடனே சாப் பண்ண கார்லிக் போட்டுடுங்க. கார்லிக் லைட்டாக ஃப்ரை ஆன உடனே அடுத்து ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே குடமிளகாய், போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க மேக்ரோனி போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம். அதையும் போட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மேலே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்படியே சால்ட்டு போட்டாச்சு. ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சூப்பி மேக்ரோனி இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக 10 நிமிஷம் சிம்மில் இருக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி ஒரு டம்ளர், நான் ஒரு டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான சூப்பி மேக்ரோனி ரெடி. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் போட்டாச்சு. வெங்காயத்தாள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.